ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, இந்த ரோட் சைடில் இருக்கிற தள்ளுவண்டி கடையில் கிடைக்கக்கூடிய நல்ல டேஸ்டான ஒரு கார சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கார சட்னி மேக்ஸிமம் 3-4 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 10 வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 3 பெரிய பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கோங்க. 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. உடச்ச உளுந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு உளுந்து நல்லா செவந்து வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சட்னி செய்ய ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா அரைச்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல காரசாரமான சட்னி ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்ல டேஸ்டான ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.